ஓம் நமோ நாராயணா ரெங்கநாதா ரெங்கப்பிரபு ஸ்ரீ ரெங்கநாதன் திருவடிகளே சரணம். நம்ம போன பதிவில் ஸ்ரீ கருடாழ்வார் எப்படி பிரம்மாண்டமாக அவதாரம் பண்ணினாருங்கிறத பார்த்தோம். இந்த பதிவில் அதுக்கப்புறம் உள்ள பகுதிகளை பார்க்க போகிறோம். கருடர் வேதங்களின் வடிவமாய் உருவானவராம். அது அவருடைய கண்கள்லாம் காயத்ரி மந்திரமா, தலை திரிவிருத்தா, திருப்பெயராக யஜுர்வேதமா, சந்தங்களா அவருடைய அங்கமா, திருஷின்யம் திருவடி நகங்களாம், திருமேனி வாமதேவியம் ஸ்தோமம் கருடனின் ஆத்மாவாக இருக்குமா, பிருகத் ரதந்திரம் இரண்டும் ரெக்கைகளாம், இதை அசைச்சாலே சாமவேத கோஷம் கேட்குமா, யக்ஞியங்கிறது அவருடைய வாளாம். இப்படி வேதங்களே எடுத்துக்கொண்ட வடிவமாக கருடர் அவதரித்தாராம். வேதத்தில் யாரை இறைவன்னு நம்ம தேடுகிறோமோ அதுதானா கருடன். கையில் பெருமாளின் திருவடியை வைத்து இதோ பாருங்கள் பெருமாளை பாருங்கள் அப்படின்னு கருட சேவையில நாமெல்லாம் சேவிக்கலாம். இவர் இப்படி பிரகாசமா காட்சி தரவும் பிரைட்டா இருந்தாராம். உடனே அங்க இருக்க மக்கள் எல்லாருமே சூரியன்கிட்ட போயிட்டாங்களாம். நீங்க ரொம்ப தகிக்கிறீங்க, எங்களுக்கு வெக்க தாங்கவே முடியல, ரொம்ப அனல் தாங்க முடியல அப்படின்னாங்களாம். அதுக்கு அவர் சொன்னாரா, நான் ஒன்றும் பண்ணலப்பா, கருடன் அவதரித்துள்ளார் அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே தேவர்களும் மனிதர்களும் போய் கருடர்கிட்ட வணங்கி உங்களோட வெப்பத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க, அப்போதான் எங்களால முடியும், எங்களுக்கு தாங்க முடியலை அப்படின்னு சொல்லவும் வெப்பத்தையும் அந்த சைஸையும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டாராம். ரொம்ப பிரம்மாண்டமா ரொம்ப பெரிய சைஸா இருந்தார்ல, அந்த சைஸத்தையும் குறைச்சிக்கிட்டு கொஞ்சம் வெப்பத்தையும் குறைச்சிக்கிட்டாராம். அன்னைக்கு சூரிய கிரகணம் வந்துருச்சான். சூரிய கிரகணம் அன்னைக்கு பயங்கரமா சூரியன் தகிக்கிற மாதிரி ரொம்ப வெக்கையா கோபமா இருந்தாராம். அவர் ஏன் கோபமா இருந்தாருன்னா, அந்த கிரகணம் பிடிக்கும் போது பாம்பு சூரியனை கவ்விக்கும், அதே மாதிரி சந்திர கிரகணம் வரும்போது சந்திரனை கவ்விக்கும். அது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆற்கடலை கடையும் போது அமிர்தம் எடுப்பாங்க இல்லையா, அதை வரிசையா தேவர்களை நிப்பாட்டி வச்சுட்டு அவங்க அமிர்தத்தை பெருமாள் கொடுத்துட்டே வருவார். அப்படி கொடுக்கும்போது நடுவில் மாறு வேடம் விட்டு ஒரு அரக்கர் நின்றுட்டாராம். அவர் இந்த அமிர்தத்தை கையில் அப்படி வாங்கி இப்படி குடிக்க போகும்போது பக்கத்தில் இருக்க இந்த பக்கம் சூரியன் இந்த பக்கம் சந்திரன் இருந்தவங்க இப்படி கண்ணை காட்டிட்டாங்களாம். பாரு வேற ஆள் வாங்குறாரு அப்படின்னு. உடனே அவர் பெருமாள் அவருக்கு தண்டனை கொடுத்துட்டாரு. என்னன்னா, அவர் கழுத்தை வெட்டிடுவார், நீ எப்படி குறுக்க நிற்கலாம் அப்படின்னு. இவர் இப்படி நம்ம அமிர்தத்தை வாயில வைக்கும்போது நாக்கில் பட்டுருச்சுல, அதனால அவருக்கு உயிர் போகாது. இந்த ராகு நம்மளை காட்டி கொடுத்தது சூரியனும் சந்திரனும் தான். அதனால நான் அவங்கள கிரகணம் பிடிக்கும் போது நான் அது மாதிரி சூரியனையும் சந்திரனையும் பிடிச்சிக்குவேன் அப்படின்னு சொல்லி அவர் வரம் வாங்கிட்டாராம். அதனால இவங்க மேல கோவத்துல இந்த வேலையை அவர் செய்வார். அப்ப சூரியனுக்கு கோவம் வந்துருச்சு. இவங்க இப்போ அசுரர்கள் அமிர்தத்தை சாப்பிட்றத யாருமே விரும்ப மாட்டாங்க. ஏன்னா அசுரர் அமிர்தத்தை சாப்பிட்டு நீண்ட நாள் உயிரோட இருந்தா மக்களுக்கெல்லாம் தொந்தரவு தருவாங்க. அதனால அசுரர்கள் அமிர்தத்தை சாப்பிட்றத யாருமே ஒத்துக்கலை. நாங்கள் காட்டி கொடுத்தோம் அவ்வளவுதான், அதுக்காக அவங்க தண்டனை எங்களுக்கு மட்டும் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு அன்னைக்குன்னு பார்த்து அவர் சூரிய பகவான் பயங்கர கோபத்தில் இருந்திருக்காரு. அந்த டைம்ல அன்னைக்கு சூரிய கிரகணமா, அன்னைக்கு சூரியன் பயங்கர பிரகாசமா அதிக வெப்பத்தோட சுட்டரிக்கிறார் சூரியனா இருந்தாராம். இவருடைய வெப்பத்தை குறைக்கலான்னு சொல்லி என்ன பண்ணுறது, இதுக்கு ஒரு ஐடியா பண்ணணுமே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாரா, நேராக பறந்து போய் அவரோட அண்ணன் அருணன் இருக்காரே அவரை கூப்பிட்டு தோளில் தூக்கி வச்சுட்டு சூரியனுக்கு தேரோட்டியாக கொண்டு அமர்த்தினாராம். அதாவது சூரியனோட தேரோட்டியாக இந்த அருணனை எதுக்காக அமர்த்தினார்னா, சூரியன் அப்படியே சுட்டரிக்கிற சூரியனாக வரும்போது அவங்களுடைய பவரெல்லாம் குறைச்சி கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி நம்மளால் தாங்கிக்க முடியிற மனிதர்கள்லாம் தாங்கிக்க முடிகிற அளவுக்கு வெப்பத்தை மட்டும் வெளியில விடுற மாதிரி இருக்கிறதுக்காக வச்சிருக்கோம். அதாவது சூரிய உதயம் வரும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபர்ஸ்ட் அப்படியே எல்லோ மாதிரி இருக்கும், அப்படியே ஆரஞ்சு கலர் அப்படியே ரெட் கலராக ஆகிடும். நல்ல ரெட் கலர் வந்ததுக்கு அப்புறம் தான் சூரியன் தெரிவார். முன்னால் அந்த ரெட் கலராக வருது பார்த்தீங்களா, அவர் தான் அருணன். அதனால தான் அது அருணோதயம் அப்படின்னு நம்ம சொல்றது. சூரியன் அப்புறமா தான் வருவார். இந்த அது முதல்ல அருணோதயம், அதுக்கப்புறம் தான் சூரியோதயம் நம்ம டெய்லி பார்க்கறது. நம்ம பார்க்குற சூரியன் இன்னும் பிரகாசமா இருப்பாரு. அவர்கிட்டேருந்து நம்மளை பாதுகாத்து நம்மளுக்கு வெப்பத்தை கம்மியாக கொடுக்கறது அருணன், கருடாழ்வாருடைய அண்ணன். அப்படியே சூரியனோட வெப்பத்தை குறைச்சி மக்களுக்கு தேவையான வெப்பத்தை மட்டும் தருவதாக அவரை நிர்மாணிச்சிட்டார். அடுத்தது ஒரு முக்கியமான விஷயம். இனத்தாவை கத்ரு கூப்பிட்டு சொன்னாங்களாம், எங்களை எல்லாரையும் ரமணீயம்னு ஒரு தீவு இருக்கு, அங்கே போய் எங்களை எல்லாம் கொண்டு போய் விட்டுறணும் அப்படின்னு ஆணை பிறப்பிட்டாங்களாம். சரின்னு உடனே கருடரை கூப்பிட்டு இந்த 1000 பாம்புகளையும் தோளில் தூக்கிட்டு வாப்பா அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோட சொன்னாங்களாம். இவங்க கத்ருவை தூக்கிக்கிட்டாங்களாம். தூக்கிட்டு படகுல ஏறிட்டாங்களாம்.
ஏன்னா ஒரு நடுவில் கடலுக்கு நடுவில் இருக்க ஒரு தீவுக்கு தான் அவங்க கூட்டிகிட்டு போக சொல்லியிருக்காங்க, ரமணீய தீவிற்கு. அங்கே வந்து பாம்புகள் வசிக்கிறதுக்கு இடம் நல்லா இருக்குது, அதனால எங்களை அங்கே கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே இவங்க படகுல வந்து இவங்களை வச்சு இவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, கருடாழ்வார் 1000 பாம்புகளையும் தோளில் சுமந்துக்கிட்டு பறக்க ஆரம்பிக்கிறாரு தீவுக்கு. அப்படி பறக்கும்போது சூரியன் கிட்டக்க வரைக்கும் பறந்து போயிட்டாராம். சூரியன் கிட்டக்க போனோன்னா அனல் தாங்காமல் அந்த பாம்புகள்லாம் மயங்கி கீழே விழுந்துட்டாங்களாம். அதை வந்து படகுல போயிட்டு இருந்த அம்மா பார்த்துட்டு, ஐயோ என் பிள்ளைங்கள்லாம் இப்படி மயங்கி கீழே விழுவுறாங்களே அப்படின்னு சொல்லி இந்திரனை நோக்கி வேண்டுனாங்களாம். மழை வரணும், அப்போதான் என் குழந்தைங்க பிழைப்பாங்க அப்படின்னு கேட்கவும் மழை வந்து அந்த பாம்புகள்லாம் பிழைச்சி எழுந்திரிச்சிட்டாங்களாம். இப்படி கொண்டு போய் அந்த தீவில் கொண்டு போய் இறக்கி விட்டுட்டாராம் எல்லாரையும். இதில் தாய் அடிமையாக இருந்தாலே அந்த அம்மாவுக்கு கஷ்டமாக இருக்கும். இதில் பிள்ளையும் சேர்த்து அடிமையாக வேலை வாங்கிட்டாங்களேன்னு அவங்களுக்கு ரொம்ப கவலையாக இருந்தாங்களாம் வினதா. இவங்க இந்த தீவில் கொஞ்ச நாள் இருந்துட்டு திரும்பவும் கருடாழ்வாரை கூப்பிட்டு, நீங்கள் அடுத்த தீவில் என்னைய கொண்டு போய் விடுங்கன்னாங்களாம். அப்போ தான் இவருக்கு பயங்கரமாக கோவம் வந்துருச்சான். உடனே என்ன பண்ணாரா, இது சரியாக வராதுன்னு சொல்லிட்டு, இப்போ எங்கள் அம்மாவையும் மீட்டு நாங்கள் தரணும்னா ஏதாவது ஒன்று சொல்லு, எப்போ பார்த்தாலும் நீ பாட்டுக்கு இங்கேயும் தூக்கிட்டு போய் அங்கே விடு, அங்கேயும் தூக்கிட்டு வந்து இங்கே விடுன்றது சும்மா வெட்டி வேலை. நீ வந்து எங்கள் அம்மாவை மீட்டு எடுத்து அடிமைத்தனத்துலேருந்து நாங்கள் மீட்டு எடுக்கணும்னா உனக்கு என்ன வேணால் நீ எங்களை மீட்டு விடுவ, அதுக்கு என்ன காரணம்னு சொல்லு அப்படின்னோடனே இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்களா, இந்த பாம்புகள்லாம் நேராக அவங்க அம்மாட்ட போய் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அம்மா நம்ம என்ன பண்ணலாம், இவன்கிட்ட வந்து பயங்கரமான திறமைகள்லாம் இருக்குது இந்த கருடர்கிட்ட. சூரியன் கிட்டக்க போகும்போது அவனால் சூரியனுடைய வெப்பத்தை தாங்க முடிஞ்சது, எங்களாலெல்லாம் தாங்க முடியாமல் நாங்களாம் மயங்கி விழுந்துட்டோம். ஆனால் அவன் பார்த்தீங்களா எவ்வளோ பலசாலியாக இருக்கான், அதனால் அவரை வச்சு நம்ம ஏதாவது காரியம் சாதிச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்களாம். முதல்ல அவங்க அம்மா வேணாமா, இது மாதிரி வேலைக்கு யார் கிடப்பா, இந்த மாதிரி அடிமை வேலைக்கெல்லாம் இந்த காலத்தில் யார் கிடப்பா, தான் இவங்களுக்கு நல்லா வேலை செய்கிறாள், அதனால் உங்களுக்குலாம் புரியாது, அதனால் எனக்கு வேலைக்கு ஆள் வேணும்னாங்க. என்னம்மா சாதாரண ஒரு வேலைக்காக நீங்கள் வந்து பெரிய காரியத்தை நம்ம சாதிச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அமிர்தத்தை தேவலோகத்துலேருந்து எடுத்துகிட்டு வர சொல்லி அமிர்தத்தை நம்ம வாங்கிட்டு அதுக்கப்புறம் இவங்கள விடுவிச்சிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். சரின்னு சொல்லி கருடரை அழைச்சி எங்களுக்கு வந்து தேவலோகத்துலேருந்து அமிர்தத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தீங்கன்னா நாங்கள் உங்கள் அம்மாவை விட்டுடுறோம் அப்படின்னாங்களாம். சரி நான் அமிர்தத்தை எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கினாராம். அம்மா கிட்ட வந்து அமிர்தத்தை எடுத்துகிட்டு வர போகிறதுக்கு ஆசீர்வாதம் வாங்கிட்டு சொன்னாராம், அம்மா எனக்கு ரொம்ப தூரம் போகணும், எனக்கு நடுவில் பசிக்குமே, இப்போ என்னம்மா பண்ணுறது அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு அம்மா சொன்னாங்களாம், கடலுக்கு நடுவில் ஒரு தீவு இருக்குது, அந்த தீவு பேர் வந்து நிஷாதாலயம்னு பேராம். அந்த கிராமத்துக்குள்ளே போய் துஷ்டர்களை மட்டும் சாப்பிடு அப்படின்னு சொன்னாராம். என்னம்மா நீங்கள், நான் எப்படிம்மா துஷ்டர்கள் நல்லவர்கள்னு கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு வினதா அம்மா சொன்னாங்களாம், யாரை விழுங்கும் போது தொண்டையில் மீன் முள்ளு குத்துவது போல் இருக்கோ அவங்க நல்லவங்க, மற்றவங்கலாம் துஷ்டர்கள். அந்த கிராமத்தில் அதிகமாக துஷ்டர்கள் இருப்பதால் அங்கே போய் நீ வந்து உன் பசியை ஆற்றிக்கோ அப்படின்னு சொன்னாங்களாம். ஏன்னா போனோன்னா அமிர்தத்தை எடுத்துகிட்டு வர முடியாது, அங்கே பயங்கரமான சண்டையெல்லாம் போட்டு தான் எடுத்துகிட்டு வரணும், ஏன்னா எல்லாருக்கும் கொடுக்க மாட்டாங்க அமிர்தத்தை. அதனால் சண்டை போடுறதுக்கு முன்னால் பசியை தீர்த்துக்கிட்டோம்னா தானே போய் ஒழுங்காக சண்டை போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் கேட்டுட்டு கிளம்பி அதே போல் அங்கே நிஷாதாலய கிராமத்துக்கு போய் வாயை வளர்ந்து கட்ட 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 கட்டன்னு சாப்பிட்டாராம். அதுக்கு பிறகு வான்வழியே பறந்து செல்லும்போது கீழே வந்து கந்தன்மா மலையை பார்த்தாராம். அங்கே தான் அப்பா இருக்கார், அவர் வந்து அங்கே தான் இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனாராம். அங்கே போனால் அவர் வந்து பையனை பார்த்தோன்னே கேட்டாராம், சாப்பிட்டியான்னு கேட்டாராம். ஆச்சு சாப்பிட்டேன் அப்படின்னாராம். பசி ஆறிடுச்சா அப்படின்னு கேட்டாராம். இல்லைப்பா இன்னும் எனக்கு பசி அடங்கலை அப்படின்னாராம். சரி நான் ஒரு இடம் சொல்கிறேன், அங்கே வந்து ஒரு ஏரிக்கரை இருக்கும், அந்த ஏரிக்கரை பக்கத்தில் ஒரு யானையும் ஒரு ஆமையும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம், அவங்க 2 பேரையும் விழுங்கிட்டீங்கன்னா உனக்கு ஜீரணம் ஆகிடும், நல்லா இருக்கும், பசியே எடுக்காது அப்படின்னு சொன்னாராம். ஏன்னா அதுங்க 2 பேர் முனிவர்களாம், ஆனால் 2மே சகோதரர்களாம். இருந்தும் சொத்து சண்டையை போட்டு நீ யானையா போ அப்படின்னு ஒருத்தர் சாபம் விட்டாராம், இன்னொருத்தர் நீ ஆமையா போ அப்படின்னு சாபம் விட்டாராம். ரெண்டுமே யானையும் ஆமையும் ஆன பிறகும் விடாமல் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்களாம். அவங்க இப்படி விடாமல் சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க, அதனால அவங்கள போய் சாப்பிட்ரு அப்படின்னு சொன்னாராம். சரின்னு போய் அதே போல் போய் அவங்க 2 பேர்த்தையும் 2 கால்களிலும் கவ்விக்கிட்டாராம். அதாவது யானை சைஸுக்கு இருக்கிற ஆமையை ஒரு கால்லையும் இன்னொரு காலில் வந்து யானையையும் கவ்வி எடுத்துக்கிட்டாராம். ஆனால் அதுங்க 2 அப்பையும் விடாமல் சண்டை போட்டுக்கிட்டே இருந்துச்சான். அப்படியே இருக்கும்போது இவர் பாட்டுக்கு நேராக வந்து ஒரு மரத்தில் உட்காந்தாராம்.
இதற்கப்புறம் உள்ள கதைகளை அடுத்த பதிவில் பார்க்கலாம். ஓம் நமோ நாராயணா ரங்கநாதா ஸ்ரீ ரங்கநாதன் திருவடிகளே சரணம்.